ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரீட் அலவுட் புக்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னோடய பையனுக்கு வந்து ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்டோரீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவனோட ஸ்கூல்லலாம் வந்து ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நான் வந்து யூடியூப்பில் இல்லைன்னா எப்பிக்னு ஒரு ஆப் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோரிஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவனுக்கு காமித்தேன். அவன் வந்து ரொம்ப திரும்ப அதை போட்டு காமிக்க சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, சரி ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அவனுக்கு ரீட் பண்ணேன். இந்த ஸ்டோரி ஆக்சுவலாக சொல்லியிருந்தாங்க, இது வந்து எப்பிக்கில் இருந்துச்சு. ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதை நான் அவனுக்கு கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தேன். டெய்லி இதை எடுத்துகிட்டு வந்துடும், வந்து சொல்லுங்கன்ட்டு இருப்பான். சரி, அவனுக்கு நிஜமாகவே இந்த ஸ்டோரிஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சோன்னா, சரி கொஞ்சம் ஸ்டோரிஸ் அவனுக்கு வந்து புக்ஸ் வாங்கலாம். ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை, அதனால் புக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் புக்ஸ் அவனுக்கு வாங்கி அவனுக்கு ரீட் பண்ணேன். உண்மையிலே அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ரீட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசித்திங்கன்னா, இது உண்மையிலே ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து அவங்க கற்றுக்கிடுவாங்க. இங்கிலீஷ்ன்ட்டு இல்லை, நீங்கள் என்ன லாங்குவேஜில் ரீட் பண்ணுறீங்களோ அதில் நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கிடுவாங்க. ஸோ ஸ்பீச் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, அவங்க அதில் கேட்குற வேர்ட்ஸை வச்சு திரும்ப அவங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணச்சில்ல அந்த வேர்ட்ஸு, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணச்சில்ல அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையிலே நல்ல பெனிஃபிட் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளூயன்சியும் கிடைக்கும். நம்ம ரீட் பண்ணுறனால அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளூயன்சி கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த சில இன்சிடெண்ட்டை வந்து அவங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஏதாச்சும் அந்த ஸ்டோரிஸில் வர இன்சிடெண்ட்டை வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, மதர் சைல்டோட பாண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு ஸ்க்ரீன் டைம் கொடுத்து உட்கார வைக்காமல், இல்லைன்னா ஏதோ ஒரு விளையாட்டு ஜாமான் கொடுத்து உட்கார வைக்காமல் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த மதர் சைல்டு பாண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான பெனிஃபிட். புக் வந்து ரைமிங் புக் மாதிரி, டவுன் பை த பே, ரஃபி, இல்லஸ்ட்ரேட்டட் பை நாடன் பேனட் வெஸ்காட். ஸோ போர்ட் புக் வாங்கினேன், கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது சாங் மாதிரியும் பாடலாம். டவுன் பை த பே where the watermelons grow, back to my home I dare not go, for if I do. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரீட் பண்ணச்சில்ல, அவனே வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுவாமா, இது என்னது ஃபார் இஃப் ஐ டூ அப்படின்ட்டு அவனே ரீட் பண்ண ட்ரை பண்ணுவான். இப்போ அவனுக்கு ரீட் பண்ணி நிறைய சென்டென்ஸ்லாம் இதுலேருந்து ரீட் பண்ணுவான். ஸோ இது வந்து நான் மார்னிங் ரீட் பண்ணுவேன். அப்புறம் இன்னொன்று வந்து ஏபிசி அண்ட் அமேசிங் ஆல்ஃபபெட் புக் பை டாக்டர் ஸ்வெஸ். இதில் உள்ள புக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இப்படி ரீட் பண்ணும். பிக் ஏ லிட்டில் ஏ வாட் பிகின்ஸ் வித் ஏ அண்ட் ஆனிஸ் ஆலிகேட்டர் ஏ ஏ ஏ இப்படி ரீட் பண்ணோம். பட் இவங்களுக்கு ஃபானிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லெட்டர் நேம்ஸ் கூட கொஞ்சம் குழப்ப வேண்டாம் அப்படிங்கிறனால அவனுக்கு தெரியும். ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஃபானிக்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி நான் இப்படி ரீட் பண்ணுவேன். பிக் ஏ லிட்டில் ஏ வாட் பிகின்ஸ் வித் ஆ அண்ட் ஆனிஸ் ஆலிகேட்டர் ஆ ஆ ஆ. ஸோ நான் இப்படி கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். இது மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். பிக் பி லிட்டில் பி வாட் பிகின்ஸ் வித் ப, பார்பர் பேபி பபிள்ஸ் அண்ட் அ பம்பிள் பி. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது நல்லாயிருக்கும் இந்த புக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் டாக்டர் ஸ்வெஸ் புக் தான். நைட்டு ரீட் பண்ண சொல்லுவான். இதுவும் ஸோ ஒன் ஃபிஷ், டூ ஃபிஷ், ரெட் ஃபிஷ், ப்ளூ ஃபிஷ் பை டாக்டர் ஸ்வெஸ். இதுவும் நல்லாயிருக்கும். நல்லா நிறைய ரைமிங்காக இருக்கும். பார்க்க பெருசாக இருக்குது, பட் நான் இதை டெய்லி ரீட் பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். இதில் உள்ள சீரீஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும்னு வச்சுருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆக்சுவலாக இது அவைலபிளாக இல்லை அமேசான்லலாம், அப்படினாலும் ப்ரைஸ் ரொம்ப கூட இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். பீட் த கேட் ஐ லவ் மை ஒயிட் ஷூ பை எரிக் லிட்வின் அண்ட் ஜேம்ஸ் டீன். அவனே ரீட் பண்ணிடுவான். நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அவனே ரீட் பண்ணுறது. I love my white shoes. My Eric and my James Dean.
Peter Cat is wanting our sweets in his brand new white shoes. Peter's white is so much, he sang his song. I love my white shoes, I love my white shoes, I love my white shoes. Oh no, being stuck in strawberries. What kind to turn his shoes? Red. Bucket of water. And all the brown. And all the blue. And all the red. Washed away. All of the pink stories. No matter where you step in. I sing a song because it's all good. லாஸ்ட்டாக இந்த புக் அந்த மாதிரி ஃப்ளாப்ஸ் இருக்கும், வீல்ஸ் ஆன் த பஸ். இந்த சாங் பிடிக்காத பிள்ளைங்களே இருக்காது. ஸோ இது வந்து நம்ம பாடிட்டே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி Wheels on the bus go round and round, round and round, round and round. Wheels on the bus go round and round, all through the town. Baby, up and down, up and down. Baby on the bus go up and down, up and down. Baby, Han on the bus go baby, all through the town. ஓகே, இந்த புக்ஸ் எல்லாம் நான் வந்து சாம்பிளுக்கு ஒன்று ஒவ்வொரு ஆத்தரில் வாங்கி பார்த்தது தான். இன்னும் வந்து ஃப்யூச்சரில் இதிலலாம் நிறைய புக்ஸ் வாங்கலான்ட்டு இருக்கேன். நான் வாங்கச்சில்ல அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிப்பேன். இந்த பீட்டர் கேட் இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் இருக்குது. அந்த எரிக் லிட்வின் அவங்க எழுதின சாங்ஸ் நிறைய ஸ்டோரி சாங்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். நிறைய புக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.